ஊர்லேயே அந்த தோடு போட்டால் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. கோல்டு தான் போடணும் அப்படி ஊர் சைடு இருக்குல்ல, அது கோல்டு போடாமல் இது போட்டால் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அதனாலே பாதி ஊருக்கு போடுறதில்ல. இங்கே எங்கள் அம்மாலாம் திட்டும், காது இழுத்துட்டு வந்துட போதுடி இவ்வளோ பெருசாக போட்டு விட்ருக்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா திட்டிக்கிட்டே இருக்கும். ஊர்லலாம் யாருமே அப்படி போட மாட்டா, இவன் மட்டும் தான் வித்தியாசமாக தெரியவாளா, எங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும். இது என்னோட ஃபேவரட், எங்கே போனாலும் போட்டுக்கலாம். இது ஒரு நான் ஊரில் போகணுன்னு இருக்கேன். ஊரில் போனால் யாயை அடிச்சு வரட்டிடும். 100 ரூபா சொன்னாங்க, நாங்கள் 70 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம். பார்க்கும்போது இத்தனை பெருசாக இருக்கணும், இப்படி தோங்கணும். ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோட இயரிங் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். கபால இருக்கிறதுலாம் இது மட்டும்தான் இயரிங் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எங்கெங்கேயும் வாங்கினதுன்னு ஞாபகம் இருக்கிற வரையும் சொல்லிடுறோம். ரஞ்சினிக்கு இது வந்து எங்கே வாங்கினேன்? காட்னோஸ்லையா? காட்னோஸில் இல்லை, இது எங்கேயோ வாங்கணும், எங்கேயும் தெரில. இது வந்து கோயிலில் எங்கேயோ திருவிழா அப்போ வாங்கணும், இங்கே சென்னையில் அப்போ வாங்கணும். நெக்ஸ்ட்டு எங்கேயும் ஞாபகம் இல்லை, வாங்கி கொஞ்சம் நாள் ஆச்சு. இது வந்து தலையில் போடுறது இயரிங் கலெக்ஷன், பின்னிட்டு இங்கே வைப்பாங்கல்ல, அது அது இது வந்து டீனரில் வாங்கினது. எல்லாம் மறந்து போயிடுச்சு எனக்கு. நெக்ஸ்ட்டு வரிசையாக அடிக்க வச்சுருக்கேன், அது மாதிரி காமிச்சிடலாம். நெக்ஸ்ட் இது வந்து ஜிமிக்கி, இது வந்து காட்னோஸில் வாங்கணும். காட்னோஸில் இல்லை, ஒரு செயினோட வந்து இல்லை, இது இல்லை, அது வேறு. மேலே வர வந்து கீழே ஜிமிக்கி. இது வந்து என்னாச்சு ட்ரெடிஷ்னலாக போனால் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து ரிங்கு, டான்ஸுக்கு வாங்கினது. நான் பத்திரமா அடிக்க வச்சுருக்கேன். மற்றெல்லாம் பெருசு பெருசாக இருக்கும், நீளமாக. ஊரில் போடக்கூடாது, திட்டுவாங்க. எங்கள் அம்மாலாம் திட்டும், காது இழுத்துட்டு வந்துட போதுடி இவ்வளோ பெருசாக போட்டு விட்ருக்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா திட்டிக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்மளுக்கு தான் தெரியும் எவ்வளோ பெருசாக போட்டால் நல்லாயிருக்கும். நான் போட்டிருக்கேன் காதில் ஜிமிக்கி. ஊர்லலாம் யாருமே அப்படி போட மாட்டா, இவன் மட்டும் தான் வித்தியாசமாக தெரியவாளா, எங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும். யார் போடுவா ஊரில்? ஊரில் போட மாட்டாங்க, யாரும் பெரும்பாலும் போட மாட்டாங்க. போடுவாங்க. இவ்வளோ பெருசாக ஒன்று இருக்குது. இதே மாதிரி வெஸ்டர்ன் போடலாம், நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் கலர். இதுதான் செயினோட வந்தது. ஆமாம் சொல்லுவீங்க. இது வந்து நாங்கள் ஊரில் வந்து நான், அக்கா, ஹேமா, ஆணிப்படப்பில் நாங்கள் 3 அக்கா தங்கச்சின்னு ஒரே மாதிரி இருக்கோம். இது வந்து இதே தான், நாங்கள் எத்தனை 6 பேர் ஒன்றா எடுத்துக்கணும் இந்த கம்பெனி. இப்போ புரட்டாசி மாதம் ஊருக்கு போயிருந்தோம் நாங்கள், எங்கள் பெரியம்மா ஊருக்கு போயிருந்தோமா. அப்போ எல்லாரும் வந்து தங்கச்சிங்க, 5 அக்கா தங்கச்சிங்க வாங்கிடுவாங்க. அவளுக்கு தான் கீர்த்திக்கு தான் அர்த்தம், எல்லாருக்கும் 5 தானே. கீர்த்தி, அஸ்விகா எல்லாருக்குமே எல்லாருக்கும் அர்த்தம் மொத்தமாக. அங்கே 2 ஒரு 2 6 7 பேருக்கு எடுத்தோம். 7 பேருக்கு ஒரே மாதிரி. எங்க 3 பேருக்கு ஒரே கலரு. அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு ரெட் கலரு, வேற வேற கலர். 6 தோடு, 7 தோடு பத்திரமா வச்சுருக்கோம் நாங்கள். அவளுக்கு பத்திரமா தான் வச்சிருப்பாளுங்க, நானும் பத்திரமா தான் போட்டிருக்கேன். இது என்னோட ஃபேவரட், எங்கே போனாலும் போட்டுக்கலாம். இது ஒரு நான் ஊரில் போகணுன்னு இருக்கேன். ஊரில் போனால் யாயை அடிச்சு வரட்டிடும். நோ நான் போடுவேன். இது நான் திருவிழா போடலான்னு இருக்கேன். எப்படி இருக்கு இது வந்து நான் ஆயா என் பையன் தான் சொல்லுவான், முடி ஒரு மாதிரி வெட்டினா ஆயா கல்லுப்பட்டியை விட தாண்ட விட மாட்டாது அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அது மாதிரி உன்னையே விரட்டி விட்றான் ஆயா. இது வந்து எங்கள் வீட்டில் எதுவும் சொல்ல மாட்டாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அவ்வளோ பெருசு போட்டு காது இழுத்துக்கிட்டு வந்துடுமே, இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது போட வேண்டியதெல்லாம், காது இழுத்துக்கிட்டு வந்துடும்னு பயப்படும், போட விடாது. ஆனால் நமக்கு காது எவ்வளோ ஸ்ட்ராங் நம்மளுக்கு தான் தெரியும். அது இப்போ தெரியாது, அப்புறம் தெரியும். ஓகே, இந்த கமல் வந்து இங்கே திருவான்மியூரில் கோயில் திருவிழா, கோயில் திருவான்மியூர் அங்கே வாங்க. இதோட விலை வந்து 100 ரூபா சொன்னாங்க, நாங்கள் 70 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. கம்மி பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் இது வந்து நாங்கள் வீட்டு பக்கத்தில் வாங்கினோம். இது வந்து நாங்கள் கிறிஸ்மஸ் போட்டோம். அப்போ வந்து நான் வாங்க போல இதையும் வாங்கிட்டேன்.
அது வந்து இப்போ கருப்பாயிடுச்சு லைட்டாக. ஓகே, நல்லா தான் இருக்கும், போட்டுக்கலாம். ஓகே, இந்த கம்பல் வந்து நாங்கள் வந்து டி நகரில் வாங்கினோம். நகரில் வாங்குவோம். ஓகே, டி நகருக்கு எப்பயாச்சும் நாங்கள் போயிருக்கோம். கட்டா எடுக்கிறேன்னா இது வந்து ஒரு ஜிமிக்கி. இது நான் டான்ஸுக்கு வாங்கினேன். நிறைய ஜிமிக்கி டான்ஸுக்கு தான் நான் வாங்குவேன். ஏதோ ஒரு டான்ஸுக்கு வாங்கினேன். ஒரு ஜிமிக்கி வேணும்னு சொல்லிட்டாங்க. ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நான் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன கைக்கு எதோ இருக்கோ அதை காமிக்கிறேன். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸுக்கு போடலாம். இது கூட போடலாம். இது வந்து எங்கேயோ வாங்கணும், மறந்துட்டேன். ஞாபகம் இல்லை, வாங்கினதெல்லாம் இங்கே வாங்கணும். இது நல்லாயிருக்கும். இது காட்னோஸ்ன்னு நினைக்கிறேன். இதுவுமே வாங்குறது எல்லாமே காட்டணும். ஆமாம், ஃபேவரட் திராட்சை மாதிரி இருக்கும். அதில் மேலே அப்படியே திராட்சை மாதிரி வந்துட்டு கீழே அங்கங்கே அப்படியே தொங்குது. நெக்ஸ்ட் என்ன கம்பல்? இது ரொம்ப நாளாக இருக்குது. சவுண்டாக பேசு. இது ரொம்ப நாளாக இருக்குது நம்மள்கிட்ட. இருச்சு கம்மி, அப்போ தான் தெரியும். இது வந்து காட்னோஸில் வாங்கணும். காட்னோஸில் இல்லை, பக்கத்தில் உள்ள கடையில். காட்னோஸில். நெக்ஸ்ட்டு இது நல்லா நாளாக இருக்குது. 3 வருஷத்துக்கு முந்தின வருஷம் வாங்கணும், நியூ இயர்க்கு அப்போ. ஸ்டார் போட்ட மாதிரி நல்லா இருந்துச்சு. நல்லாயிருக்கும். இது விலை எவ்வளோ? அதாவது நாங்கள் பெரியார் ஸ்ட்ரீட்டில் வாங்குவோம். 100 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஜிமிக்கி நல்லாயிருக்கும். இன்னொன்று வச்சு நாங்கள் ரெயின்போ கலரில் வரும், அதை தூக்கி போட்டோம். வெளுத்துருச்சு, ரொம்ப நாள் ஆச்சா, அது வெளுத்துருச்சு, அதனால தூக்கி போட்டாச்சு. அது அம்மே ஒன்று தான் வாங்கிடுவேன். அப்பா, பார்க்கும்போது இத்தனை பெருசாக இருக்கணும், இப்படி தொங்கணும். எவ்வளோ அழகாக இருக்குது. இது டிங்குன்னு ஆடும். இது எல்லாமே நாங்கள் ரொம்ப காட்டணும் தான். ஊர்லேயே அந்த தோடு போட்டால் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. கோல்டு தான் போடணும் அப்படி ஊர் சைடு இருக்குல்ல, அது கோல்டு போடாமல் இது போட்டால் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அதனாலே பாதி ஊருக்கு போடுறதில்ல, இங்கே போட்டுக்கோம், எல்லா நாளும் போட்டுக்கோம். நெக்ஸ்ட்டு இப்படி லைனாக தொங்குதா? இது வந்து இது சரவணா ஸ்டோரில். ஆமாம், டி நகர் சரவணா ஸ்டோரில் எடுத்து வந்தோம். ரொம்ப நாள் போடாமல் இருந்துட்டு இப்போ தான் ரீசெண்டாக போட்டது. பர்த்டே. ஆமாம், பர்த்டேக்கு இருந்துட்டு போல நான் போட்டேன். பர்த்டேக்கு அந்த மன்னார்குடி ஃபங்க்ஷனுங்க எதுவும் போயிருந்தோம்ல, அன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் போட்டது. அது வாங்கி 2 வருஷம் இருக்கும். ஃபால்ட் ஆயிடுச்சு, இப்படி ரெண்டும் பிஞ்சிருச்சு. மெக்கானிக் தான் போட்டுருவேன் அப்படிங்க. இப்படி போட்டுக்கலாம். பெருசு இதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ மேலே பெருசாக வாங்கினேன். அவன் கலருக்கு எடுக்கவே இல்லை. ஆனால் அப்படி இல்லை, அது வந்து நல்லா தான் இருக்கும். பாருங்க, தெரியவே இல்லை. இல்லை, தெரியுது. வேற கலர் எடுத்தாலும் தெரியும். இது எப்படி தெரியும்? நான் இப்படியே இருக்கு. நான் எடுக்கல இந்த கம்பல். நான் வாங்கிட்டு வந்தாங்க. நான் எங்க இருந்து வாங்கிட்டு வந்தேன்? டி நகர்ல. நான் வாங்கிட்டு வந்தேன். ஆமா, நீ வரலையாகும். நான் ஸ்கூல் போயிட்டு வந்தேன். அப்பதான் அசிகா காது குத்துன்னு சொல்லி ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தீங்க. வளையல் மேட்சிங்கா வாங்கிட்டு போலாம். இது வாங்கிட்டு வரலாம். நான் இது கேட்கலை, சொல்லிடுறேன். இது நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க. இந்த ட்ரெஸ் தான் போட்டிருப்பேன். உனக்கு பிடிச்சிருச்சுன்னா அதை போட்டு தேய்ச்சிட்டு அப்புறம் தான் அடுத்தது எடுக்கிறது. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ எல்லாத்தையும் கலந்து போடணும்னா போடுறது இல்லை. வாய்ப்பில் இருக்கேன். இது வந்து மயில். இந்த தோடு வாங்கி எத்தனையோ வருஷம் ஆச்சு. ஒரு வருஷம் பர்த்டேல போட்டுருந்துருக்கும். நல்லா இருக்கும் அந்த தோடு. பக்கத்தில் 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் கூட தான் இருக்கும். நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. 3 இது தொங்குது அப்படியே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது வந்து தீபாவளிக்கு வாங்கணும். ஆமாம், ஒரு வருஷம் தீபாவளிக்கு பெரியார் ஸ்ட்ரீட்டில் வாங்கணும். நல்லா இருந்துச்சு. அங்கே நல்லா இருக்கும். மாதிரி விரிச்சு காமிக்கும். பூ மாதிரிக்கே வந்துருக்கு. அப்போ என்ன டிசைனாலும் வாங்க வேண்டியதான். நல்லா இருக்கும் அது போட்டால். வெஸ்டர்னுக்கு சூப்பராக இருக்கும். ஊர்லலாம் இன்னும் ஒரு டைம் கூட போட்டதில்லை அதெல்லாம். இது வந்து நெக்கு சுட்டி.
இது வந்து நாங்கள் எதுக்கு வாங்கினோம்னா எதுக்குள்ள வாங்கினோம் பட்டு பாட்ஸ் வேணும்னு வாங்கினேன். டான்ஸுக்கு வாங்கணும்னு நீங்கள். இது வந்து அந்த ஒன்று சொல்லுவாங்களே ஒரு பேர் அலையானோ ஒரு பேர் இதுக்கு. இது வந்து எவ்வளோ அதே நாள் ஆலி இன்னொரு பேர் வருமே சரி தெரில. இது வந்து 250 ரூபா. கவரிங் கடை இருக்குல்ல அங்கே வாங்கணும். இது என்ன ஆச்சுன்னா எனக்கே தெரில எங்கே விழுந்துச்சுன்னு. நல்ல தோடு. இங்கே ஒரு மண்டை இருக்குது. இது காணும். ஆனால் இது வேஸ்ட்டாக போச்சு. காணமா உடஞ்சிருச்சா? காணும். இது அது விலை அதிகம். ஆனால் 200 ரூபா சில்லறையோ என்னவோ அது. இது வந்து நாங்கள் அடையாறில் எடுத்தோம். அவனுக்கு அடையாறு அங்கே போய் நாங்கள் தொலைச்சாச்சு. அதை நான் தொலைக்கிறேன் காணும். நெக்ஸ்ட் வந்து நெத்தி சுட்டி 3 நெத்தி சுட்டி தான் இருக்கும் அவங்கள்ட்ட. அவ்வளோதான் பிடிக்காது நெத்தி சுட்டி தைக்க. இது வந்து எப்பயோ வாங்கினேன். ஏதோ வருஷத்தில் வாங்கினேன். இது இன்னும் இருக்குது. சின்ன வயசில் இந்த ஆயுத பூச்சிக்கு தான் வச்சுக்கு தெரியும். டான்ஸு ஸ்கூல் டான்ஸுக்கு வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸ்கூல் டான்ஸுக்காக தான் இருக்கும். இது சம்மந்தமே இல்லாமல் நாங்கள் வாங்கினோம். எப்படி வைக்கணும்னு கூட தெரியாது. ஆனால் வச்சா நல்லாயிருக்கும். வைக்க தெரியாது எங்களுக்கு இன்னொரு. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து செயின். இது வந்து 150 ரூபா. ஆட்டோஸில் வாங்கணும். நியூ மாடல். நான் வாங்கிட்டேன். கழுத்தில் எதுவுமே போடுறது இல்லை. ஆனால் வாங்கி மட்டும் இங்கே வச்சிடுறது. இது நான் போட்டிருப்பேன் நிறைய இதில். இப்போ ரீசெண்டாக எதுவும் வாங்கினேன். நியூ இயர்க்குன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் நியூ இயர்க்கு வாங்கினேன். நான் 19 வச்சுருக்கேன். இது எந்த வருஷத்தில் வாங்கினது கூட தெரில. அது வாங்கி ரொம்ப நாளாச்சு. நல்லாயிருக்கும். ஆனால் போட்டால் மாடர்னாக இருக்கும். கிளாசிக்காக இருக்கும். கிளாசிக் எங்கள் ஸ்டைலில் சொன்னேன். நெக்ஸ்ட் நான் போடாமல் இருக்கிறவங்கலாம் இது மட்டும்தான். பிகாஸ் இது வந்து எனக்கு கொஞ்சம் லைட்டாக பிடிக்கல. கொஞ்சம் வாங்கி அப்படியே இருக்குது இந்த தோடு. இந்த தோடு நான் போடவே இல்லை. போட்டோட பார்க்க வச்சுக்கேன். இது என்னன்னா எனக்கு வந்து இப்படி இருக்கு பாருங்க. அது ஒரு மாதிரி தூக்கி நிற்குது. இதோட மேலே போகிறோம்ல ஒரு மாதிரி தூக்கி நிற்குது. அதுமாதிரி நான் எப்போவுமே போட்டதில்லை. இந்த கீழே இந்த இருக்குதுல்ல இது வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இந்த காதில் ஒட்டி இருக்காது. இப்படி தூக்கி நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால் அது போடவே நல்லா இருக்கும். ஆனால் முஸ்லீம் போகிற மாதிரி இருக்கு. அப்படின்னு சொல்லக்கூடாது. நல்லாயிருக்கும். நல்லாவே இல்லை. போட்டால் நல்லாயிருக்கும். பாருங்க எப்படி இருக்க பாருங்க. தொலைக்கிறது உனக்கு என்ன புதுசா என்ன பயப்படுறாங்க? ஒரு வாட்டி மன்னார்குடி போனோம். தூங்கியிருந்தேன். அது வந்து காது வந்து இப்படி திருக்காணி போடுறது போட்டு தொலை தூங்கி இருக்க போல. காலைல எழுந்துச்சு பார்த்தா காணோம். காருக்குள்ளே போயிடுச்சு. பஸ்லேயே போயிடுச்சு. காணோம். எங்கே இருக்குங்களோ தெரியல. போயிடுச்சு. அது இது பட்டாம்பூச்சி. இது நல்லாயிருக்கும். வெயிட்டே இல்லை. ஆனால் இது போட்டால் காது இருந்துட்டு வரும்னு சொல்கிறான். என்ன நீங்கள் இதுதான் பார்த்தா என்ன நினைப்பீங்க? இது வந்து சேம் நாங்கள் திருவிழாக்கு இங்கே இது திருவாங்கூர் திருவிழா மருதீஸ்வரர் கோயில் வாங்கினது எவ்வளோ பெருசு பாருங்க. ஒரு டைம் போட்டு அதுக்கப்புறம் போடல. ஆனால் பர்த்டேக்கு நான் போட்டேன். சரியான பெருசு. யாருமே இது பெருசு இதான் பெருசாக. அதனால இந்த கம்பல் வந்து எப்போயாச்சும் கொஞ்சம் கிராண்டாக போடக்கூட அப்போ போடலாம். இது உள்ளே இருக்கட்டும் பத்திரமா. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு மாட்டல். இதுதான் நான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு மாட்டல். ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இந்த மாட்டலாக இருக்குது. நிறையா டான்ஸில் பார்த்துருப்பீங்க. இன்ஸ்டாகிராம் பார்க்குறவங்க தெரியும். அதில் இருக்கும். இப்போ போட்டிருக்கோமே ரீசெண்டாக. நெக்ஸ்ட் இது வந்து கொஞ்சம் பிப்பியோ வாங்கினதுதான். இந்த மாட்டல் வளையம் இதான் முன்னாடி நான் அவ்வளோ வாங்குவேன். எங்கே போனாலும் அந்த பிளாக் கலரில் ஒரு ரவுண்டு வளையம் வாங்கிடுவேன். நல்லாயிருக்கும். அது 2-3 கலர் கிடந்துச்சு. ஒன்று தான் உருப்படியாக இருக்குது. மீதி என்னன்னு தெரில. இதோ இருக்கே ஒரு செட் இருக்குது. இன்னொரு செட்டை காணும். இன்னொரு கதை காணும். நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு கிளிப்பு. இது என் தலைக்கே பத்தாது. இத்திரூண்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு இது நல்லாயிருக்கும். இது வந்து நாங்கள் டி நகரில் வாங்கினோம். அந்த ரோட்டு. ஆமாம். இது 100 ரூபா. ஆனால் நல்லா ஒர்த்து. சூப்பராக இருக்கும். நல்லாயிருக்கும். கிராண்டாக இருக்கும். பார்த்து எடுக்கணும். அவ்வளோதான். நிறையா இருக்குமா. எதை வாங்கணும் எதை வாங்கக்கூடாதுன்னு தெரியாது. டீனரில் நல்லாயிருக்கு. ரோட்டு கடை இல்லை. நல்ல நல்ல தோடாக இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே ஒரு என்ன குட்டி கம்பல் கிடக்கு. அதுக்கு இன்னொரு செட்டை காணும். இது வந்து போலீஸ் டான்ஸுக்கு வாங்க சொன்னாங்க. பரதநாட்டியத்துக்கு கொலுசு போடணும்னா அதுக்கு. ஆமாம்
அதுக்கு லாஸ்ட் மினிட்ல போய் நாங்கள் வாங்கிட்டு வர பாடுபடுறதுக்கு. அந்த வெள்ளி கொலுசுலாம் போட்டால் வந்து அப்படியே பளிச்சுன்னு தெரியாதுல்ல, இதுனா அப்படியே கல் வச்சது பளிச்சுன்னு தெரியும். அதனால அது வாங்கிட்டு வந்து போட்டோம், அது அப்படியே உள்ளே கிடக்கு. அவ்வளோதான், இதான் என்கிட்ட. அப்புறம் காலில் போட்டிருக்குது இதான் இதில் உள்ள போனதான். இது இது மட்டும் தான் என்னோட இயரிங் கலெக்ஷன்ஸ். வேறு எங்கேயுமே இல்லை, இருக்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துருக்கேன். கூட எதுவும் மறுபடியும் தொலையாமலாம் வாங்கிட்டு இருக்காது. வந்துடும், மறுபடியும் தொலையும், மறுபடியும் வாங்கிட்டு வருவேன். அவ்வளோதான். புரியுது. இதுக்கு எல்லாமே திருகாணி இருக்காது. உனத்துல உள்ள தூக்கி இவனத்தை போட்டு போயிடுது, அது தொலைஞ்சிரும். அப்புறம் அடுத்து உள்ள தோட்டில் தூக்கி அப்படியே போட்டு போடுறது. ஒரு வச்சு இப்போ எவ்வளோ இப்போ இதில் இருக்க எல்லாத்துக்குமே திருகாணி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? புதுசுக்கு மட்டும் திருகாணி இருக்கு. இது ஒன்றத்துக்கு இருந்துச்சுன்னா ஒரு 10 கம்மலுக்கு இதை தூக்கி கழட்டி 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 மாட்டிட்டு போயிடுறது. இது மாதிரி கொடுத்தா ஈஸி, வளைய மாதிரி இருந்தா. ஒன்றத்தோட திருகாணி இல்லை, இப்போ காமிச்சதுல ஒரு 4-5 தான் இருக்கும். அதைத்தான் அப்படியே அப்படியே திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டு போடுறோம். ஏய், என்னைய வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. இனிமேட்டு வாங்கணும்னா அது கொஞ்சம் சேர்த்து வச்சு அப்புறம் வீடியோ போடணும். நீ அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய். பாய்.